இது அரசா என்று கேட்கிறேன். கேடு கெட்ட கேவலமான அரசு இப்பொழுது இருக்கிற அரசு. அந்த மந்திரிகள் அதை விட கேடு கெட்டவர்கள். நம்முடைய விஜய் தன்னை சார்ந்து அவர் எதையும் சிந்திப்பதில்லை. எவனோ முட்டாளில் வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் கடைசி வரை நடக்கும், நான் சிறைக்கு போனாலும் நடக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக நான் இந்த போராட்டத்தை சட்டத்திற்கு எடுத்து கொண்டு போகிறேன் என்றால் சட்டம் ஒழுங்காக வராது. இது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ஜட்ஜஸ். விஜய் செய்கின்ற பல காரியங்கள் தொளதொளவென்று இருக்கின்றன. இந்த சட்டம் கிட்டம் என்று இந்த முட்டாள்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு போய் கடைசியில் மக்களை வீணாக்கி விடாது. வளர்ச்சி முக்கியமாக. என்ன வளர்ச்சி? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய சொந்த வளர்ச்சி, எல்லாம் கொழுத்து போன பணக்காரனுடைய வளர்ச்சி. நஞ்ச நிலத்தை வாங்கி விட்டு புஞ்ச நிலத்தில் இருந்து கொண்டு என்ன செய்வது? நல்ல வீடு கட்டி வச்சிருப்பான், இதை விற்று விட்டு ஓலை குடிசையில் போய் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வது? நீ தருகின்ற பணம் எதற்கு போதும்? அண்ணாமலை ரெண்டும் கட்டானாக பேசுகிறார். இந்த விஜய்க்கு முதலிலே தெரியாதா என்றார். முதலிலே தெரிந்தாலும் ரெண்டாவது தெரிந்தானே, என்றைக்காவது தெரிந்ததே. காரணம் ஆளுகிற நாட்டுக்கு தமிழன் போக வேண்டிய அளவுக்கு இருந்தால் இது தமிழன் ஆளுகிற ஆட்சியாது. G2 வைத்திருக்கிறார்களே, எதற்காக வைத்திருக்கிறார்கள்? அவ்வளவு அரசாங்கம் என்பது உள்ளே சுரண்டுவது, வெளியே சுரண்டுவது, சகல அமைப்பிலும் சுரண்டுவது தான் அவர்களுடைய போக்கு. விமான நிலையத்தை சுற்றி ஏராளமான இடங்களை வாங்கிவிட்டார்கள். எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் வரும். விமான நிலையம் வந்தால் பிறகு பெரிய பெரிய முதலாளிகளின் வீடுகள் வரும், எல்லாம் வரும். பெரிய வளர்ச்சியை அடையும் அந்த பகுதி. ஆகவே இவர்களுக்கு, இவர்களுடைய சொந்தக்காரர்களுக்கு, மந்திரிகளுக்கு, இவர்கள் எல்லோருக்கும் வாங்கப்பட்டிருக்கிற நிலங்களெல்லாம் இந்த விமான நிலையம் இங்கே இருந்தால்தான் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல் மந்திரி சொல்லுகிறார், வளர்ச்சியை நோக்கி ஒரு நாடு செல்லுகின்ற போது சில அழிவுகள் ஏற்பட்டுத்தான் தீரும், சில பேருக்கு துயரங்கள் ஏற்பட்டுத்தான் தீரும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எல்லாரையும் கூலி தொழிலாளி ஆக்குவீர்களா? நிலம் வைத்திருந்தவர்களெல்லாம் கூலி தொழிலாளி ஆக்குவீர்களா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைகிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய பழகருப்பையா அவர்கள். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய மக்களை விஜய் அவர்கள் நேற்று சந்தித்து பேசியிருந்தார். இது இப்போ அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஆளும் கட்சியும் சரி, கூட்டணி கட்சிகளும் இதை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். இதை பற்றி பேசுவதற்கு முன்பு விஜய் அவர்கள் நேற்று மக்களை சந்தித்து நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது போதுமானதா இருக்குமா? இது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஐயா? ஒரு 3 ஆண்டுகளாக ஏறத்தாழ இந்த மக்கள் போராடுகிறார்கள். திமுக வந்த காலத்திலிருந்து அவர்கள் அந்த பன்னாட்டு விண்ணூர்தி நிலையம் அங்கே தான் அமையும் என்று சொன்னதிலிருந்து அந்த போராட்டம் நடக்கிறது. என்றாலும் கூட விஜய் நேற்று போய் வந்திருக்கிறார். நாங்களெல்லாம் வெகு காலமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த கிராமத்தை சேர்ந்த பல தலைவர்களினுடைய வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறார்கள். அது சம்பந்தமான பலவற்றை எனக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நான் இதெல்லாம் வெகு காலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட நம்முடைய குரல் எட்டேறுவதை விட விஜயனுடைய குரல் பெரிய அளவுக்கு எட்டியிருக்கிறது. நாங்களெல்லாம் பேசிய போது இதற்கு எதிர்ப்பாக பல பேர் கருத்து சொல்லுகிறார்கள் என்பது போலத்தான் இருந்ததே தவிர, விஜய் பேசியவுடன் அரசினுடைய கவனம் நேரடியாக வருகிறது, நாட்டினுடைய கவனம், பத்திரிகையினுடைய கவனம் எல்லாம் வருகிறது. அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கிற காரணத்தினால் இது வருகிறது. கூட்டம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஒரு கட்சி நடத்துவதற்குரிய எல்லா அம்சங்களும் அவரிடம் இருக்கின்றார். அவருக்கு பல சமயங்களில் சரியான கருத்தோட்டங்கள் இருப்பதில்லை. இந்த ஒன்றிலே அவர் சரியான கருத்தோட்டத்தை கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் நேரடியாக மக்களை சந்தித்ததும் அவர்களுக்காக போராடுவேன் என்று சொன்னதும் பாராட்டத்தக்கது தான். நான் அதை வரவேற்கிறேன். அண்ணாமலை போல ஏன் இப்பொழுது தெரிந்தவர், நீ கட்சிக்கு இவ்வளவு நாள் ஆகிவிட்டதை, அரசியலுக்கு அப்பொழுது தெரியவில்லையோ, முதல் நாள் இதை பேசவில்லையே, அன்றைக்கு ஏன் பேசவில்லை, இன்றைக்கு ஏன் பேசுகிறாய் என்று அதற்கு ஒரு நோக்கம் கற்பிக்கிறார். நான் சொல்லுகிறேன், இதில் நோக்கம் என்ன இருக்க முடியும்? ஏதோ இன்றைக்காவது வந்தாரே என்று கருதி கொள்ள வேண்டியதான். அன்றைக்கு வர தவறிவிட்டார் என்பதினாலே கொஞ்சம் சில பேருக்கு அந்த சூடம் பிடிப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஆகிறது. பரவாயில்லை, பிடிக்கிறது இல்லை, பிடிக்காமல் அணைந்து போகவில்லையே. ஆக காலங்கடந்து வந்தாலும் வந்திருக்கிறார் என்பது தான் பாராட்டுக்குரியதே தவிர, இது அண்ணாமலை கேட்கின்ற கேள்விகள்லாம் சரியில்லை. நீ முதல் நாளே வரவில்லை, இப்பொழுது வந்திருக்கிறாய், என்ன நோக்கம்? நீ இன்றைக்கு வரலும் போக மாட்டேன்கிறாயே. மத்திய அரசாங்கத்துக்கும் அந்த பன்னாட்டு விண்ணூர்தி நிலையத்துக்கும் தொடர்பில்லை. அவர்கள் அந்த நிலையத்தை அமைத்து கொடுப்பார்கள். நிலம் எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசை சேர்ந்தது. நிலம் எடுத்து கொடுத்தால் தமிழ்நாட்டுக்காக அவர்கள் அதை அமைத்து தருவார்கள்.
அவ்வளோதான். நீ போய் இந்த இடம் வேண்டாம் வேறு இடம் வேண்டும் என்று சொல்லலாம்ல. மக்களுக்கு பாதிப்பு வருகிறது என்று சொன்னால் நான் சொல்கிறேன், மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பெருமளவுக்கு என்பது உண்மை. ஏறத்தாழ 6000 ஏக்கர் நிலம் அங்கே இருக்கிறது. அதில் புஞ்சை குறைவு, நஞ்சை தான் மிகுதி. 80 ஏரிகள் அங்கே இருக்கின்றன. அதனாலே தான் நஞ்சை நிலமானது. பல்லவர்கள் காலத்தில் இதை கட்டமைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து போகின்ற வாய்க்கால் கொசஸ்தலை ஆறில் 7 கிலோமீட்டர் ஓடி அதில் கலக்கிறது. ஆகவே தண்ணீர் ரொம்ப மிகுதியாக வந்தால் ஊருக்கு அழிவை ஏற்படுத்தாமல் அது கால்வாயிலே போய் கடைசியில் கொசஸ்தலை ஆறில் கலந்து கொசஸ்தலை ஆறு சென்னை வரையிலும் வருகிறது. இப்படியெல்லாம் பல நிலைகள் இருக்கின்ற போது, பெருவாரியான நிலம் நஞ்சு நிலங்களாக இருக்கிற போது, அதில் 80 ஏரிகள் இருக்கின்ற போது, அப்புறம் அவருடைய வீடு வாசல் எல்லாமே அழிந்து விடும். அவர்கள் எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கி விடுவார்கள். ஒரு 13-15 கிராமங்களில் எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கி விடுவார்கள். ஆகவே தரைமட்டமாக்கினால்தான் ஓடுதளம் அமைக்க முடியும். இந்த ஏரிகளின் மீது தான் ஓடுதளம் அமையப் போகிறது. இவ்வளதையும் மூடி எல்லாம் செய்து ஒரு ஏரியை உண்டாக்குவது. காவிரி பாசனம் தவிர, தாமிரபரணி பாசனம் தவிர, தென்பெண்ணை ஆற்றில் கொஞ்சம் தவிர, இப்படி நாம் பல சமயங்களில் தாமிரபரணியை தவிர மற்ற எல்லா ஆறுகளும் பிற மாநிலங்களின் தயவை நம்பி ஓடுகிற ஆறுகள் தான். அதனாலே பழைய கால மன்னர்கள் தஞ்சாவூர் நீங்களாக பிற இடங்களெல்லாம் நஞ்சு நிலமாக ஆக்குவதற்கு ஏராளமான ஏரிகளை உண்டாக்கினார்கள். அதனாலே அவையெல்லாம் நஞ்சு நிலமாகின. இல்லாவிட்டால் அதை புஞ்ச நிலமாகத்தான் இருக்கும். தஞ்சாவூரை தவிர நம்ம ஈரோடு, திருச்சி, அந்த முக்கொம்பு அந்த மாதிரி பகுதிகளை தவிர தமிழ்நாடு முழுவதும் இல்லாவிட்டால் புஞ்ச நிலமாகத்தான் இருக்கும். காட்டு நிலமாக இருக்கும். மழை பெய்தென்று கடலை போடலாம். அப்படித்தான் இருந்தது. மன்னர்கள் ஒவ்வொரு பகுதியையும் நஞ்சையாக ஆக்கியிருக்கிறார்கள். இதை எதுக்கு அழிக்க நினைக்கிறார்? 1000 ஆண்டுகளாக அது செய்நேர்த்தி செய்யப்பட்டு வந்த நிலம். இந்த நிலங்களை நீ நஞ்சையாக உண்டாக்க முடியாது. ஏரிகளை அழித்து விட்டால் அவை நஞ்ச நிலங்களாக இருக்காது. ஏரிகளால் தான் அது நஞ்ச நிலமாக இருக்கிறது. ஆக ஒரு இடத்திலிருந்து ஒன்று தண்ணீர் வடிந்து நிலச்சரிவினுடைய தன்மையை பார்த்து பெரிய ஏரிகளை உண்டாக்கியிருக்கிறார். 80 ஏரி. ஒரு ஏரி உன்னுடைய ஆட்சி காலத்தில் நீ உண்டாக்கியிருக்கிறாயா? ஒரு ஏரி சொல்லு. 80 ஏரி பழைய மன்னர்கள் காலத்தில் உண்டாகி 6000 ஏக்கர் நிலத்தில் முக்கால்வாசி நிலங்கள் நஞ்சு நிலங்களாக இருக்கின்ற போது அவற்றை அழிப்பதற்கு நீ முயன்றால் நீ முட்டாள் என்று நான் சொல்கிறேன். ஆகவே அவர்கள் ரெண்டாவது, ஏரிகள் அழியும், வயல்கள் அழியும் என்பது மட்டுமல்ல, அவருடைய வீடுகளும் குட்டிச்சவராக போய்விடும். இந்த மக்கள் எவ்வளவு கொதிப்புற்று இருந்தால், அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வருகிற போது நான் பார்த்தேன், 10-12 பேர் வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாதி. எவ்வளவு ஒற்றுமையாக அவர்கள் போராடுகிறார்கள், எவ்வளவு இணக்கமாக இருக்கிறார்கள். ஒருவரை தலைவராக வைத்து கொண்டு மற்ற அத்தனை பேரும் ஒரு முகமாக ஒரு குரலாக பேசுகிறார்கள் அவர்கள். ஆகவே அவருடைய பாதிப்பின் தன்மை தான் அவருடைய குரலை ஒரு குரலாக ஆக்குகிறது. அப்படி இருக்கின்ற போது நீ இதை 3 ஆண்டுகளாக சொல்லுகிறார்கள். சரி, இந்த செல்வ பெருந்தகையெல்லாம் அங்கே போய்விட்டு வந்தாராம். போய்விட்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் விமான நிலையம் அமைந்தே தீரும், நீங்கள் இடத்தை காலி செய்து கொண்டு போங்கள் என்று சொல்வதற்கு நீ எல்லாம் இதற்கு காங்கிரசினுடைய தலைவராகிறாய். நீ எல்லாம் அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற. இப்போ நானும் ஆதரவு தெரிவிக்கின்ற மனிதன். என்னுடைய குரல் எட்டே இருக்கின்ற தொலைவு கூடுதலாக இல்லை என்பதை தவிர கருத்தில் மாற்றம் இல்லை. செல்வ பெருந்தகை ஒரு சின்ன கட்சியாக ஆகிவிட்டார். பெரிய கட்சியாக இருந்து இவர் போய் ஆதரவு தெரிவிப்பார் என்று சொன்னால் இவர் தெரிவிக்க மாட்டார். ஆனால் இவர் போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வருவது, பிறகு விமான நிலையம் அமையும் என்று சொல்வது. ஏன்னா திமுகவினுடைய கருத்தை தவிர இவர்களுக்கு சொந்த கருத்தே கிடையாது. இவர்கள் திமுகவினுடைய கொத்தடிமைகள், பழைய காலத்து அடிமைகள் இருந்தார்களே, அது மாதிரி இதெல்லாம் கொத்தடிமை கூடாரங்கள். ஆகவே அவர் சொல்லுகிறார், அந்த மக்களை பார்த்து பன்னாட்டு விமான நிலையம் அமைந்தே தீரும், ஆகவே இதில் போராடுவதில் ஒன்றும் பொருள் இல்லை என்று சொல்லி நேற்று கருத்து தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் என்ன முறை என்று எனக்கு தெரியவில்லை. அண்ணாமலை 2 கட்டானாக பேசுகிறார். இந்த விஜய்க்கு முதலிலே தெரியாதா என்றார். முதலிலே தெரிந்தாலும் 2வது தெரிந்தானே, என்றைக்காவது தெரிந்ததே, இன்னும் உனக்கு தெரியவில்லையே என்று கேட்கிறேன். நீயும் சேர்ந்து மக்களுக்கு பன்னாட்டு விமான நிலையம் வேண்டும், கரடு முரடான நிலங்களை பண்படுத்தி நாம் அந்த விமான நிலையத்தை வைத்துக் கொள்ளலாம். தமிழ்நாட்டிலே பெரும்பகுதியான நிலம் மோசமான நிலங்கள் தான். எங்கேயெல்லாம் இந்த ஏரிகள் அமைந்து தண்ணீர் வாட்டத்திற்கு அமைந்திருக்கிறதோ அவை தான். இன்னொரு பகுதியில் வீராணம் ஏரியெல்லாம் ஏன் கட்டினார்கள்? அந்த காவிரி நீர் வீணாக போகக்கூடாது என்று சொல்லி இன்னொரு பகுதியில் இழுத்து வீராணம் ஏரி வெடிவுக்கு காணாது என்று சொல்வார்கள். இந்த அவ்வளவு பெரிய ஏரி அது, கரை புரண்டு ஓடினாலும் அதனுடைய வெடிவு, வெயில் காலத்தில் வெடித்து கிடக்கும் பள்ளம்,
அந்த வெடிவுக்கு காணாது என்று சொல்லுவோம். அவ்வளவு பெரிய ஏரி அது. இதெல்லாம் சோழர்கள் கட்டியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்தீர்கள் நீங்கள்? இருப்பதையெல்லாம் வீடு கட்டி ஏரிகளை எல்லாம் மூடி, பிறகு மழை வெள்ளம் வருகிற போது அந்த வீடுகளெல்லாம் மூழ்கி, இந்த அறிவு கட்டத்தனமாக நீங்கள் 50 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறீர்களே தவிர எங்கே ஒரு உருப்படியான காரியம் நடந்திருக்கிறது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இது நியாயம் என்று பட்டால் அண்ணாமலை வேறு இடத்துல போய் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். நான் இந்த மக்கள் போராடுகிற போது இந்த ஊரை விட்டு, இந்த நாட்டை விட்டே போகலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். எவ்வளோ பெரிய கொடுமையை அவர்கள் இதே மாதிரி வீடு கட்டி நீ 3 மடங்கு பணம் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறாய். 3 மடங்கு பணம் ஒரு கொஞ்ச காலத்தில் 3 வருஷத்தில் 3 மடங்கு ஏறும். அவ்வளவு விலையெல்லாம் நிலத்தினுடைய விலைகள் ஏறிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே இவர்கள் இந்த வீடு கட்டி கொள்ள வேண்டும், நிலம் வேண்டும், அந்த நிலத்திற்கு ஏரி வேண்டும், இது மாதிரி நஞ்சை வேண்டும். சட்ட போராட்டத்தை கையில் எடுக்க போவதாக இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். இப்போ இவர்கள் வேறொரு நாட்டுக்கே போவதாக முடிவெடுத்தார்கள். ஆந்திராவுக்கு. தமிழனாய் பிறந்து தமிழ் மொழியை பேசுகின்ற மக்கள், இந்த அரசு நம்மளை ஓட்டாண்டியாக ஆக்கி நம்மை தெருவிலே விரட்டுகிறது என்ற கொதிப்பு தாங்காமல் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் சித்தூருக்கு பக்கத்தில் போய் இடம் பார்த்து விட்டு வந்தார்கள். ஏனென்றால் 20-22 கிராமம் குடியேற வேண்டும் என்று சொன்னால் அங்கே அதே அளவுக்கு இடம் வேண்டும். சித்தூருக்கு பக்கத்தில் கொஞ்சம் தமிழ்நாட்டை ஒட்டி அங்கே விடுகிறோம். தெலுங்குக்காரன் ஆளுகிற நாட்டுக்கு தமிழன் போக வேண்டிய அளவுக்கு இருந்தால் இது தமிழன் ஆளுகிற ஆட்சியாது. ஒரு தமிழன் ஆளுகிற ஆட்சியில் தமிழன் நாடு விட்டு நாடு போக வேண்டிய நிலைமை வந்தால் நீ அயலானை போன்றவன். நீ நம்முடைய மக்களுக்கு உதவுகின்றவனாக இருந்தால் நம்முடைய மக்கள் நீ வேறு இடத்துல இந்த விமான நிலையத்தை என்ன கட்டுவிட்டது? பல இடங்களை குறிப்பிட்டார்களாம் அதிமுகவினர். அதில் பரந்தூரும் இருந்ததாம். முடிவுக்கு வரவில்லை. கடைசி கட்டத்தில் மக்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் அவர்கள் முடிவுக்கு வேண்டாம் என்று கூட சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் நெகிழ்ந்து போவார்கள். இவர்கள் போக மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு வேறொரு சொந்த நோக்கம் இருக்கிறது. அதை விஜய் சொல்லியிருக்கிறார். இவர்களுக்கு லாப நோக்கம் இருக்கிறது. என்ன லாபம்? அரசாங்கம் பணம் கொடுத்து அந்த இடத்தை வாங்குகிறது. மத்திய அரசாங்கம் விமான நிலையம் கட்டப்போகிறது. இதில் லாபம் வர வேண்டும் என்றால் எப்படி வர வேண்டும்? நான் உய்த்துணர்ந்து சொல்லுகிறேன். இந்த இடத்தில் தான் நாம் விமான நிலையத்தை அமைப்பதற்கு உத்தரவிடப் போகிறோம் என்று அது மாநில அரசின் கையிலே தான் இருக்கிறது. கட்டித்தருகிறவன் அவனே தவிர இடம் கொள்முதல் செய்வது எல்லாமே தமிழ்நாடு அரசினுடைய பணம் தான். அவர்களுடைய நாட்டு வளர்ச்சிக்காக தானே இது நடக்கிறது. ஆகவே அப்படி நடக்கிற போது இந்த இடம்தான் நாம் குறிப்பிட போகிறோம் என்று முடிவாக தெரிந்து விட்ட பிறகு அவர்கள் தான் என்ன ஸ்கொயர், ஆர் ஸ்கொயரா, ஜி ஸ்கொயரெல்லாம் வைத்திருக்கிறார்களே. எதற்காக வைத்திருக்கிறார்கள்? எதற்காக அவர் சன் நிறுவனம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வைத்திருக்கிறார்கள்? ஒருவனும் இவர்களை தாண்டி படம் வெளியிட முடியாது. ஒருவனும் இவர்களை தாண்டி நிலங்கள் வாங்க முடியாது. அவ்வளவு அரசாங்கம் என்பது உள்ளே சுரண்டுவது, வெளியே சுரண்டுவது, சகல அமைப்பிலும் சுரண்டுவது தான் அவர்களுடைய போக்கு. அதனாலே தான் விமான நிலையத்தை சுற்றி ஏராளமான இடங்களை வாங்கிவிட்டார்கள். எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் வரும். விமான நிலையம் வந்தால் பிறகு பெரிய பெரிய முதலாளிகளின் வீடுகள் வரும், எல்லாம் வரும். பெரிய வளர்ச்சியை அடையும் அந்த பகுதி. இப்போ சென்னையினுடைய புதிய நகரமாக, மாநகரமாக அது ஆகும். இங்கிருந்து பம்பாயை போல் விரிந்து சென்று அங்கே வரையிலும் அது மாநகராட்சியாக ஆகும். அப்படி ஆகின்ற போது எவ்வளோ லாபம் வரும்? இன்றைக்கு சும்மா வாங்கி போட்டால் 10 ரூபாய்க்கு வாங்கி போட்டால் 10,000 ரூபாய்க்கு போகுமே. அப்புறம் இனிமேல் இடத்தை மாற்றி என்று சொன்னால் இந்த நிலமெல்லாம் வாங்கிய விலைக்கு விற்பதற்கு அவர்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு, இவர்களுடைய சொந்தக்காரர்களுக்கு, மந்திரிகளுக்கு, இவர்கள் எல்லோருக்கும் வாங்கப்பட்டிருக்கிற நிலங்களெல்லாம் இந்த விமான நிலையம் இங்கே இருந்தால்தான் அந்த லாபம் வரும். இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து விற்கிற போது ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் பணம் அவர்களுக்கு வரும். அதையெல்லாம் விட்டு இவன் மாற்று என்று சொன்னால் மாற்றி விட்டால் பிறகு வாங்கிய விலைக்கு 10 ரூபாய் குறைத்து விற்க வேண்டும். இவ்வளவு நிலத்தையும் வாங்குவதற்கு ஆள் கிடைக்க மாட்டான். அதுதான் அவருடைய சொந்த லாபம். நான் முன்னாடியே கேட்டிருந்தேன், விஜய் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்த போறாரு அப்படின்ற மாதிரி. இல்லை, இந்த சொந்த லாபம் புரிகிறதா? சொந்த லாபம். ஆகவே இந்த விமான நிலையத்தை அவர்கள் என்ன துப்பாக்கி சூடுகள் நடத்துவார்களே தவிர இந்த இடத்தை விட்டு மாற்றுவார்கள் என்று நீங்கள் சாதாரணமாக நம்பாதீர்கள். நம்முடைய தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி வருகின்ற அளவிற்கு இந்த போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்தால் அதற்கு பிறகு இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை ஏற்படுமே தவிர அதுவரையிலும், அந்த கட்டம் வரையிலும் கூட மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். வேற்று மாநிலத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் நொந்து போய்த்தான் போக நினைக்கிறார்கள். ஆகவே இது சாதாரணமாக முடிவடையக்கூடிய ஒன்றில்லை. இன்னும் ஓராண்டுக்கு அப்படியே தள்ளிக்கொண்டே போவார்கள். தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே அந்த மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை, தேர்தலுக்கே வாக்களிக்கவில்லை. அவர்களெல்லாம்
தேர்தல் புறக்கணிப்பு செய்தார்கள். ஆனால் சின்ன ஊர்களில் கொஞ்சம் பேராக இருக்கின்றவர்கள் செய்கின்ற புறக்கணிப்பு அரசாங்கத்துக்கு உரைக்காது. அவர்கள் என்ன 234 தொகுதியை வைத்தளவு ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆகவே என்ன இன்னொன்று கேட்டாய் நீ? சட்ட போராட்டத்தை கையில் எடுக்க போவார் அது புரியாமல் சொல்லுகிறார் நம்முடைய விஜய். சட்ட போராட்டத்தின் மூலம் ஒன்றும் நடக்காது. டங்ஸ்டனை சட்ட போராட்டத்தின் மூலமாக காப்பாற்றினீர்கள். டங்ஸ்டன் அந்த மக்கள் விழிப்போடு எழுந்தார்கள். யாருமே தூண்டவில்லை. அந்த மக்களாக விழிப்பு பெற்றார்கள். விழிப்பு பெற்று டங்ஸ்டன் சுரங்கம் இங்கே வருமானால் நம்முடைய விளை நிலங்கள் அழிந்துவிடும், நம்முடைய ஊர் அழிந்துவிடும், வீடு வாசல் அழிந்துவிடும். எப்பொழுதுமே இவர்கள் கொடுக்கின்ற தொகையெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி இன்னொரு ஊரை உருவாக்க முடியாது. இன்னொரு ஊரில் போய் இவ்வளவு பெரிய ஒரு மனிதனாக இருந்தால் வெளியேறலாம். இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு 10 கிராமம் 20 கிராமம் அழிகின்ற போது இவர்களெல்லாம் மாற்று எந்த இடத்துல போய் குடியேறுவார்கள்? 2வது வீடெல்லாம் எப்படி இவர்கள் தருகிற பணத்தில் கட்டிக்கொள்ள முடியுமா? வாழ முடியுமா? இவர்களுடைய நிலங்களெல்லாம் என்ன ஆகும்? போகின்ற இடத்தில் இது போல் 10 ஏக்கருக்கு 10 ஏக்கர் நஞ்சை நிலம் நீ கொடு, அங்கே ஒரு வீடும் கட்டி கொடு, பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம், வீடு கட்டி கொடு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அவன் வைத்திருந்தாலும் அத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டி கொடு, அப்புறம் நஞ்சை நிலங்களை கொடு, பரவாயில்லை. கொடுக்க மாட்டாய் நீ. கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் மந்திரி சொல்லுகிறார், வளர்ச்சியை நோக்கி ஒரு நாடு செல்லுகின்ற போது சில அழிவுகள் ஏற்பட்டுத்தான் தீரும், சில பேருக்கு துயரங்கள் ஏற்பட்டுத்தான் தீரும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த பானா சிதம்பரத்தினுடைய மகன் ஒரு பெரிய மகாமேதாவி. அந்த ஆள் சொல்கிறான், வளர்ச்சி முக்கியமாக கிராமத்தின் அழிவு முக்கியமாக. உன் வீட்டை இடித்தால் தெரியும், உன் வீட்டை இடித்தால் தெரியும். அறிவு இருக்கிறதா? இந்த எத்தனை கிராம மக்கள் அழிய போகிறார்கள், அவருடைய நிலங்களை என்ன செய்வது? போகின்ற இடத்தில் வீடு கட்டி கொள்ளலாம், நிலத்தை என்ன செய்வது? வாழ்வதற்கு வேறு என்ன ஆதாரம்? எல்லாரையும் கூலி தொழிலாளி ஆக்குவீர்களா? நிலம் வைத்திருந்தவர்களெல்லாம் கூலி தொழிலாளி ஆக்குவீர்களா? எங்கேயாவது விமான நிலையத்தை கட்டி இல்லாவிட்டால் திருத்தணிக்கு அங்கிட்டு விமான நிலையத்தை வைத்துக் கொள்ளுன்னு நான் சொல்லுகிறேன். திருத்தணி இங்கேருந்து இதே தூரம் தான், ஒரு 60-70 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம நாட்டு இல்லை, அதை தாண்டி ஆந்திராவிலே வைத்துக் கொள்ளட்டும். நீ போய் ஆந்திராவில் ஏறு, அது என்ன இந்தியாவில் தானே இருக்குது, சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது. நீ எங்களுடைய நிலங்களை அழிப்பதற்கு நம்முடைய நாட்டிலே கரெக்ட் நிலம் எங்கே இருக்கிறதோ அங்கே போய் விமான நிலையம் வை. முடியாது என்று சொல்ல வேறு எங்கேயாவது வை. இன்னொரு நாட்டில் பக்கத்தில் நமக்கு எல்லையில் வைக்கட்டும், நாமும் ஏறிக்கொள்வோம், அவனும் ஏறிக்கொள்ளட்டும். இது என்ன மனிதர்கள் போவதற்கு தானே, வர்த்தக நோக்கம் தானே இதில் பெரிய நோக்கம் உனக்கு. அதுக்காக மனிதர்களை, குடும்பங்களை, கிராமங்களை அழித்து நீ செய்கின்ற இந்த யோசனை சரியான யோசனை இல்லை. ஆகவே இன்னொன்று, நம்முடைய விஜய் தன்னை சார்ந்து அவர் எதையும் சிந்திப்பதில்லை. ஏனென்றால் அவருக்கு அந்த முனைப்பு, அந்த வாழ்க்கைக்கு அவர் பழக்கப்பட்டவர்கள். எவனோ முட்டாளில் வைத்திருக்கிறார் போல. அவன் உடனே ஒரு தரம் போய் அந்த மக்களை பார்த்து விட்டு வந்து விட்டோம். அவர்கள் ஒரு உணர்ச்சி கொள்கிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் போய் எவ்வளவுதான் அந்த மக்களிடம் பேசினாலும் அந்த மக்களிடம் ஒற்றுமைக்கு குறைவில்லை, கருத்தை உணர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் போய் புதிதாக சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை, நாங்களும் கூட நிற்கிறோம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இவர்களுடைய துயரத்தை நாடு முழுவதும் எடுத்து செல்வதற்கு நாங்கள் பயன்படலாமே தவிர அந்த காரியத்திற்கு பெருந்திரளாக மக்களை திரட்டி கொண்டு வந்து அதை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஆற்றல் விஜய்க்கு இருக்கிறது. இந்த போராட்டம் கடைசி வரை நடக்கும், நான் சிறைக்கு போனாலும் நடக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக நான் இந்த போராட்டத்தை சட்டத்திற்கு எடுத்து கொண்டு போகிறேன் என்றால் சட்டம் ஒழுங்காக வராது. சட்டமெல்லாம் ஒழுங்காக வராது. கோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொல்லலாம்? வளர்ச்சியை கருதியும் தீர்ப்பு சொல்லலாம், நிலத்தை கருதியும் வளர்ச்சியை எங்காவது வைத்துக்கொள்ளு என்றும் சொல்லலாம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் த ஜட்ஜஸ். ஜட்ஜி ஒன்றை எப்படி பார்த்து பழக்கப்பட்டவரோ, ஜட்ஜஸ் எல்லாம் ஆல் ஆர் ப்ரிஜுடிஸ்டு. ஏனென்றால் அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம், அவர்களை உருவாக்கிய நூல்கள், அவர்களுடைய பின்னணி, இதற்கேற்பத்தான் அவர்களுடைய சிந்தனை இருக்கும். உங்களுக்கு சந்துரூர் விதமாக தீர்ப்பு சொல்வார். அவர் அடிமட்ட மக்களோடு பழகியவர், அடிமட்ட மக்களே வாழ்க்கையின் நோக்கம் என்று நினைக்கின்றவர். அவர் ரிட்டையர் ஆகிட்டார் பேச்சுக்கு சொல்லுகிறேன். அது ஜட்ஜஸும் ஒரு விதமான கருத்தோட்டம் உடையவர்கள். அவன் வளர்ச்சியை பெரிதென்று நினைத்தால், இந்த சிதம்பரம் மகன் சொல்லுகிறாரு, வளர்ச்சி ரொம்ப பெரிதா, இது என்ன இந்த கிராமங்கள் என்ன 28 கிராமங்கள் பெரிய இது வளர்ச்சி தான் நமக்கு பெரிய பொருளாதாரம். யாருக்கு? உங்கள்கிட்ட அம்பானிக்கும் அவனுக்கும் இவனுக்கும் நீங்கள்லாம் பெரும் கோடிக்கணக்கில் வைத்திருக்கிறீர்கள், எண்ண முடியாத பணம் வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கெல்லாம் இந்த வளர்ச்சி ரொம்ப பெரிதாக. மக்களை அழித்து என்ன வளர்ச்சி பார்க்கிறாய்? மக்களை அழிக்காமல் வளர்ச்சி பார் என்று நான் சொல்கிறேன். நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை என்று பயந்து பேசுகிறார் நம்முடைய விஜய். நான் சொல்லுகிறேன், பயப்படாமல் சொல்லுகிறேன், இந்த பாரு, நல்ல கரெக்டு நிலம் கிடைத்தா அங்கே போய் விமான நிலையம் அமை. கோலாலம்பூர் விமான நிலையம் 90 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறது. கோலாலம்பூருக்கு பன்னாட்டு விமான நிலையம் 90 கிலோமீட்டர் வர வேண்டும்.
2 மணி நேரம் விமானம் இங்கிருந்து செல்வதற்கு, 2 மணி நேரம் ஊருக்குள் போவதற்கு. அப்புறம் வேறு என்ன செய்வது? அதுக்காக விளைநிலங்களை அழிப்பதையும் மக்களை அழிப்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றும் இழந்தவில்லை என்றால் ஆந்திராவில் இது கொண்டு அங்கே போய் ஏறு. எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தியாவுக்குள் எங்கேயோ இருக்கிறது உன்னுடைய பணக்கார வர்க்கத்திற்கு பன்னாட்டு விமான நிலையம் வேண்டும். அதை விட்டு என்னமோ வளர்ச்சி முக்கியமாக. என்ன வளர்ச்சி? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய சொந்த வளர்ச்சி, எல்லாம் கொழுத்து போன பணக்காரனுடைய வளர்ச்சி. இதற்காக ஏழைகளுடைய நிலங்களை அவர்கள் இதை வைத்து கொண்டு வாழ்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், குடும்பம் நடத்துகிறார்கள். அது தவிர வேறு ஒரு இடமும் இல்லைங்க. இதற்கு இவனுக்கு பலி கொடுக்க வேண்டும். இந்த ஆடுகளை பலி கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி இந்த மனிதர்களை, குடும்பங்களை, கிராமங்களை, ஏழை விவசாயிகளை பலி கொடுத்து இவர்களெல்லாம் வளர வேண்டும். ஆகவே இந்த சட்ட போராட்டத்திற்கு விஜய் செல்வது போல் ஒரு முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. காலம் கடந்து போகும், இதுவும் கடந்து போயிடும் அப்படின்னு சொல்றீங்களா சார்? ஏன்னா ஏற்கனவே சீமான் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் போன்ற தலைவர்கள்லாம் அங்கே போய் சந்தித்து மக்களை பேசுறாங்க. அது அப்படியே கடந்து போயிடுச்சு. விஜய் அவர்களோட அப்படியே கடந்து போயிடுமா? சீமான் போயிருக்கிறார். சீமான் ஒரு பித்தலாட்டம், அது விடுங்கள். திருமாவளவன் போயிருக்கிறார். போனால் நிற்க மாட்டார்களே, திமுகவுக்கு எதிராக நிற்க மாட்டார்களே. இந்த சீமான் என்ன செய்வார் என்று யாருக்கும் தெரியாது. இப்போ பிஜேபி கையில் இருக்கிறார் இந்த ஆள், அதனால இன்னி என்ன செய்வார் என்று எனக்கு தெரியாது. நேற்று ஒன்று செய்வார், இன்று ஒன்று செய்வார், பொருந்து மாறி பேசவும் தெரியாது இந்த ஆளுக்கு. என்ன இப்போ இந்த விஷயத்துல பிஜேபி என்ன நினைக்கிறார்களோ அதேதான் திமுகவும். சீமான் போல பல தனி மனிதர்கள், பொது வாழ்க்கையில் உடையவர்கள் எத்தனையோ பேர் விவசாயிகளின் பக்கம்தான் நிற்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது விவசாயியை திரட்டுவதற்கு நீ ஒரு ஆற்றல் வாய்ந்த, திரளாக மக்களை திரட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆள். நீ சட்ட போராட்டத்துக்கெல்லாம் போகாதே. சட்டம் எங்கிட்டு வளர்ச்சி என்று கருதி தீர்ப்பு சொல்லலாம், இல்லை கிராமங்களை விட்டு நீ வெளியேறு என்று சொல்லலாம். இதெல்லாம் எந்த பக்கம் பகடை விழுகும் என்று தெரியாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது. மக்கள் தாங்களே போராட வேண்டும், அரசுக்கு எதிராக போராட வேண்டும். இதில் அரசாங்கம் நாம் போனால்தான் நீதிமன்றத்துக்கு எதிராக, அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு போய் இந்த மக்களுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று சொல்லாது. ஆகவே அது டங்ஸ்டனில் எப்படி இது முடிவுக்கு வந்ததோ, டங்ஸ்டனில் அந்த மக்கள் போராடினார்கள். அந்த இடத்தை இவருடனே சொன்னார். இவர் 10 மாதத்திற்கு முன்பு அவர்கள் டங்ஸ்டன் தோண்ட போகிறோம் என்று கடித போக்குவரத்து நடத்திய போது, இந்த முதலிலே சொல்லாவிட்டால் சவுக்கால் அடிப்பது என்பது அண்ணாமலையினுடைய கொள்கையானால் இந்த அரசாங்கத்தையும் அடிக்க வேண்டும். ஏனென்றால் 10 மாதம் சும்மா இருந்துவிட்டு இந்த மக்கள் கொதித்தெழுந்து விட்டார்கள் என்றவுடன் டங்ஸ்டன் நான் உயிரோடு இருக்கும் வரையிலும் வராது என்று உச்சகட்டமாக போய் சொன்னார். இவர் சொன்னதற்கு பிறகு மத்திய அரசாங்கம் வேறொரு இடத்தில் தோண்டலாமா என்று முடிவு செய்தபோது எங்கேயாவது தோண்டி கொண்டு எங்கேயாவது வந்து விடுவார்கள் என்று அந்த மக்கள் தாங்களாகவே 18 கிலோமீட்டர் தூரம் மதுரைக்கு நடந்தார்கள். நெடுஞ்சாலைகளெல்லாம் அடைபட்டன. ஒரு 7 to 10 கிராமத்து மக்கள் நெடுஞ்சாலைகளில் நடந்தால் என்ன ஆகும்? இந்த பக்கமும் வண்டி போக முடியல, அந்த பக்கம் போக முடியல. அவ்வளவு பெரிய அகலச்சாலை, நெடுஞ்சாலை. அந்த நெடுஞ்சாலை முழுவதும் அடைபட்டது. வயசானவர்கள், குழந்தைகள் அத்தனை பேரும் மதுரைக்கு நடந்தார்கள். ஆகவே மறுபடியும் அரண்டு விட்டது இந்த அரசு. நான் சொல்லுகிறேன், இப்போ டங்ஸ்டன் மாநில அரசுக்கு எதிராக இருக்கிறது. மாநில அரசு தளர்ந்து விடுமோ என்று, சரியாக இருப்பான் இருக்காமல் போவான், இவங்களுக்கெல்லாம் பல நோக்கம் இருக்கும். தன்னலமற்ற மனிதர்கள் ஆளவில்லையே நம்முடைய நாட்டை, தன்னலமே வடிவானவர்கள் ஆளுகிறார்கள். ஆகவே அந்த மக்கள் தங்களுடைய போராட்டத்தை தாங்களே எடுத்துக்கொண்டார்கள். அதே மாதிரி விஜயும் மக்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தை பெரிதாக ஆக்கி அவ்வளவு மக்களையும் திரட்டி, நீ பொட்டலில் பேசு, அவன் மட்டும் வருவான் என்று சொன்னதற்கு இப்பொழுது செய்தது சரி. அதுக்கப்புறம் போகின்ற போது என்ன பொட்டல் இது திரட்டு, நாட்டையே திரட்டு என்று திரட்டி நின்றால் இந்த அரசாங்கம் மீறி அவர்கள் பண்ணிவிடுவார்களா என்று பார்க்கிறேன். சட்டம் என்று சொன்னால் அந்த பூனை எந்த பக்கம் பாயும் என்று தெரியாது, வீணாக போய்விடும். ஒரு கருத்து சரி என்றால் அந்த கருத்து கடை சொல்லும் போராட வேண்டும். சட்டம் என்ன சொன்னால் என்ன, நாடு என்ன சொன்னால் என்ன, பெருவாரியான மக்களின் வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். ஒரு மனிதராக ஜட்ஜோ அல்லது 10 பேர் சுற்றி நிலத்தை வாங்கி வைத்து கொண்டிருக்கின்ற அரசோ அதற்கு பொறுப்பில்லை. நாம் போராட வேண்டும் என்று சொன்னால் நீ தலைமை ஏறு, அப்பொழுதுதான் ஒரு காரியத்தை செய்தா என்று அந்த மக்களிடம் மகிழ்ச்சி அடைய, பெருமை பெற முடியும். ஆகவே இந்த சட்ட போராட்டம் என்கின்ற எண்ணம் முட்டாள்தனமான எண்ணம். கோர்ட்டுக்கு போகாதே, போனால் பூனை எந்த பக்கம் வேண்டுமானாலும் பாயும். மக்கள் வாழ்க்கை வளர்ச்சிக்காக அளிக்கலாம் என்று இந்த முட்டாள்கள் சொல்வது போல் நீதிமன்றம் சொல்லுமானால் என்ன ஆகும்? இவனுக்கு வேறு ஆதாரமே கிடையாது. இவன் இவ்வளவு நிலத்தையும் இவ்வளவு ஏரிகளையும் நிலத்தை வாங்கலாம். ஏரிக்கு என்ன செய்வது? நஞ்ச நிலத்தை வாங்கி விட்டு புஞ்ச நிலத்தில் இருந்து கொண்டு என்ன செய்வது? நல்ல வீடு கட்டி வச்சிருப்பான், இதை விற்று விட்டு ஓலை குடிசையில் போய் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வது? நீ தருகின்ற பணம் எதற்கு போதும்? அதெல்லாம் சரியானதில்லை. இந்த விஜயினுடைய சட்ட யோசனையே ரொம்ப மட்டமான யோசனை. இந்த அரசு ஒரு கேடுகட்ட அரசு.
நான் சொல்லுகிறேன், இப்பொழுதுதான் நஞ்ச நிலங்களை இவர்கள் அழித்து பன்னாட்டு விண்ணூர்தி நிலையம் வைக்கப் போகிறார்கள் என்று இல்லை. சும்மா இந்த வெறும் தொழிற்பேட்டை, இந்த தொழிற்பேட்டையை வைப்பதற்கு ஒரு ஊரில் தொழிற்பேட்டை வைக்க வேண்டும், செய்யாறில் வைக்க வேண்டும். செய்யாறில் அந்த பக்கம் ஓரமாக இருக்கிற மோசமான நிலங்களில் வை. செய்யாறு முழுவதும் நஞ்ச நிலமாக இருக்கிறது, நஞ்ச நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தில் கொண்டு வந்து தொழிற்பேட்டையை வைக்கிறான். தொழிற்பேட்டையை வைக்கிறேன் என்று இவன் ஆக்கிரமித்தவுடன் அந்த ஊர் கொந்தளித்து எழுகிறது. விவசாயிகள் எல்லாம் போராடுகிறார்கள். நஞ்ச நிலத்தை அழித்து எதற்காக தொழிற்பேட்டை வைக்கிறார்? எங்கேயாவது தள்ளி வை, ஹைவேஸில் வை, நடுவில் வை. இந்த ஊரில் தான் இருக்க வேண்டும் என்ற என்ன கட்டாயம்? செய்யாறிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயாவது ஒரு மோசமான நிலம் இருக்குமே, அங்கே வை தொழிற்பேட்டை. தொழிற்பேட்டைக்கு என்ன வேலை? அவன் உற்பத்தி செய்ய போகிறான் உள்ளே வைத்து கொண்டு. நஞ்ச நிலத்தின் மீது எதற்காக வைக்கிறாய் என்று கேட்டால் இந்த ஏவாவேலு சொன்னார், தொழிற்பேட்டை எல்லாம் என்ன வானத்திலா கட்ட முடியும் என்று கேட்டார். உனக்கு அறிவு இருக்கிறதா? புஞ்ச நிலத்தில் வை அல்லது வேறு கரட்டு நிலத்தில் வை என்று சொன்னால் வானத்திலா கட்ட முடியும் என்று கேட்டால், எங்கேயாவது உலகத்தில் வந்து தாய்ப்பாலை வீணாக்குவது போல நஞ்ச நிலத்தை வீணாக்குவானா ஒருத்தன்? நம்மிடம் போதுமான விளைச்சல் இருக்கிறதா? நீ எல்லாம் மந்திரியாக இருக்கிறாய், கண்டக்டராக இருந்து மந்திரியாக ஆகி இன்றைக்கு பெரிய நிலையை நீ பெற்றுவிட்டாய். சரி, இதெல்லாம் இந்த நாட்டிலே மட்டும்தான் நடக்கும், மற்ற நாடுகளில் நடக்காது. வானத்திலா கட்டுவது என்று கேட்கிறாய். நஞ்ச நிலத்தை அழித்தா தொழிற்பேட்டை கட்ட வேண்டும்? எத்தனை தான் மோசமான நிலங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் நீங்கள் நெடுஞ்சாலைகளில் போய் கொண்டிருந்தால் சில இடங்கள் தான் பச்சையாக இருக்கும், மற்ற இடமெல்லாம் சும்மா தான் கிடக்கும். ஏனென்றால் நீர்ப்பாசனம் இல்லை. அதற்கு ஏரிகள் கட்ட வேண்டும், சரிவுகள் பார்த்து. பழைய மன்னர்களைப் போல நாட்டை வளமாக்க அவர்களுக்கு தெரிந்தது, இந்த முட்டாள்களுக்கு தெரியாது. அதனால் வானத்தில் புஞ்ச நிலத்தில் கட்டு என்று சொன்னால், வீண் நிலத்தில் கட்டு என்று சொன்னால், நஞ்ச நிலத்திலே தான் கட்ட முடியும் என்றால் வானத்திலாக கட்ட முடியும் என்று கேட்டால் நீ எந்த அறிவிலே சேர்ந்தவன்? அந்த மக்கள் போராடினார்கள். குண்டர் சட்டத்தில் வைத்தார் இந்த அரசு. இது ஒரு அறிவான அரசா? இது 7 பேரை குண்டர் சட்டத்தில் வைத்தது, பிறகு 6 பேரை விட்டு ஒரு ஆளை வைத்தது. என்ன இவர்களெல்லாம் கொடுமை செய்து விட்டார்கள். நஞ்ச நிலத்தை அழிக்காதே அப்படி என்று சொன்னால் குண்டர் சட்டமா? இது அரசா என்று கேட்கிறேன். கேடு கெட்ட கேவலமான அரசு இப்பொழுது இருக்கிற அரசு. அந்த மந்திரிகள் அதை விட கேடு கெட்டவர்கள். சரி, இது ஒன்று சொல்லுகிறேன். நீ இந்த நஞ்ச நிலத்தை அழித்து தொழிற்பேட்டை வைக்கிறாய், நஞ்ச நிலத்தை அழித்து பன்னாட்டு விண்ணூர்தி நிலையம் கட்டுகிறாய். எதுவாக இருந்தால் ஏன் தஞ்சாவூரை மட்டும் டெல்டா மாவட்டமாக அறிவித்து அங்கே மட்டும் எந்த தங்கமே கீழே கிடைத்தாலும் தோண்டக்கூடாது என்று சட்டம் போட்டு வைத்தாய்? ஏன் சட்டம் போட்டு வைத்தாய்? நமக்கு உற்பத்தி களம் என்பது தானே. நான் சொல்கிறேன், தஞ்சாவூர் உற்பத்தி மட்டும் போதுமானதா? தஞ்சாவூர் ஒரு மாவட்டம், அதுதான் நெற்களஞ்சியம், அதில் ஒன்றும் மாறுதல் இல்லை. ஏனென்றால் காவிரி பாய்கின்ற கழனி நாடு அது வேறு. ஆனால் இன்னும் பல பல நிலங்கள் ஏரிகள் அமைக்கப்பட்டு நஞ்ச நிலங்களாக ஆக்கப்பட்டு அந்த உற்பத்தியும் வந்தும் தமிழ்நாட்டில் நம்முடைய உணவு தேவைக்காக 3/4 பங்கு தான் நாம் விளைவிக்கிறோம். தமிழ்நாட்டில் எவ்வளவு அரிசி நமக்கு வேண்டுமோ, சென்னையில் நீ எந்த கடையில் போய் கேட்டாலும் நீ அரிசி வாங்க போய் பழக்கம் இருக்கிறதா? போயிருக்கிறேன், இருக்கா? அப்போ பரவாயில்ல. கர்நாடக பொன்னி தான் வைத்திருப்பான், ஆந்திரா பொன்னி தான் வைத்திருப்பான், கொஞ்சம் நல்ல அரிசி. அப்புறம் அடுத்ததெல்லாம் எல்லாமே ஆந்திராவில். எதனால் என்றால் நம்முடைய உற்பத்தி நம்முடைய தேவைக்கு 3/4 பங்கு தான் வருகிறது. 1/4 பகுதி மக்கள் பட்னியாக கிடப்பார்களா? அவர்கள் பக்கத்து மாநிலங்களிலிருந்து நமக்காக உற்பத்தி செய்கிறவன் ஆந்திராக்காரனும் கர்நாடகக்காரனும், நம்முடைய தேவை நிறைவு செய்வதற்கு. ஆகவே இன்னமும் புதிதாக நஞ்ச நிலங்களை உண்டாக்குகின்ற ஆற்றல் உனக்கு இல்லை. ஏரி இருந்தால் போய் உன்னுடைய கட்சிக்காரன் வீட்டை கட்டி ஆக்கிரமித்து விடுகிறான், பிறகு வெள்ளம் வந்து சாகிறான், ஒரே கூத்தாட்டமாக இருக்கிறது. அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஏரிகளை எந்த முட்டாளாவது தூர்ப்பானா? ஏரி என்பது குடிநீருக்கு பயன்படுகிறது, ஏரி என்பது ஏர் தொழிலுக்கு பயன்படுத்துவதால் அது ஏரி என்றான், குளிப்பதற்கு பயன்படுவதால் அதை குளம் என்றான், உண்ணுவதற்கு பயன்படுவதால் அதை ஊருணி என்றான். எப்படி தமிழ் சொற்களை உருவாக்கிறான் பாரு. ஊருணி, குளம், ஏரி வேறு 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 வேறு. ஏர் தொழிலுக்கு பயன்படுவதால் ஏரி, ஏர் தொழிலுக்கு பயன்படாமல் ஏரியை அழிப்பதற்கு ஏன் நினைக்கிறாய் என்று கேட்கிறேன். 80 ஏரியை. ஆகவே உணவுக்கு உனக்கு போதாமல் இருக்கிறது, வெளிமாநிலங்களிலிருந்து வருகிறது. இது என்றைக்கு தன்னிறைவு அடைவது? எதற்காக இருக்கிற நஞ்ச நிலங்களையெல்லாம் அடைக்கிறாய்? செய்யாரில் எதற்கு தொழிற்பேட்டையை நஞ்ச நிலத்தில் கட்டுகிறாய்? இங்கே பன்னாட்டு விண்ணூர்தி நிலையத்தை எதற்காக நீ பரந்தூரில் கட்டுகிறாய்? எங்கேயாவது போ, அறிவு இருந்தால் செய், இல்லாவிட்டால் உன்னை அடித்து இந்த மக்கள் விரட்டுவார்கள், அப்புறம் தான் உனக்கு புத்தி வரும். விஜய் இதில் உறுதியாக இருக்க வேண்டும். விஜய் செய்கின்ற
பல காரியங்கள் தொளதொளவென்று இருக்கின்றன. ஒன்று ரெண்டு செய்தால், அதை ஒழுங்காக செய்தால்தான் அரசியலில் நிலை பெற முடியும். நான் வரவேற்கிறேன். அண்ணாமலையைப் போல முதலிலே சொல்லவில்லை இவர், கடைசியாக சொன்னார் ஆட்டத்தில் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எப்பொழுதாவது வந்தாயே ஆட்டத்திற்கு கடைசி 5 நிமிடத்தில் சப்ஸ்டிடியூட்டாக உள்ளே நுழைந்து வெற்றி பெற வைத்தால் நல்லது தான். நாங்களெல்லாம் ஆடினோம், அது எட்டேறவில்லையே. நீ ஆடு, அது எட்டேறினால் மக்களுக்கு நன்மை. நான் உங்கள் கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனால் நன்மை. ஆகவே இந்த சட்டம் கிட்டம் என்று இந்த முட்டாள்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு போய் கடைசியில் மக்களை வீணாக்கி விடாது. அப்புறம் எல்லாம் ஃபார் நேம் சேக் இஸ் டூயிங் எவரிதிங் என்று விடுவாய். உண்மையாக வித் ட்ரூ ஸ்பிரிட் நீ எல்லாவற்றையும் செய். அரசியலில் நிலை பெற முடியும். மக்கள் தான் எல்லாம் நம் வேண்டிய பணம் சம்பாதித்து விட்டோம். இனிமேல் எஞ்சிய காலத்தை இவர்களுடைய தேவைக்காக நாம் முழுமையாக நின்று போராடுவோம். அதாவது இதையெல்லாம் ஃபார் நேம் சேக் போராடாமல், பேர் வருவதற்காக போராடாமல், உண்மையான உணர்வோடு நீ போராடினால் நிற்பாய். என்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு நிற்பாய். அதெல்லாமல் சும்மா பைய உள்ளே போய்விட்டு வந்துவிட்டோம், ஒரு தடவை அந்த மக்களை தொட்டு விட்டோம், செய்தியாக ஆகிவிட்டோம், பிறகு நீதிமன்றத்திற்கு போவோம், ஒரு வக்கீலை வைத்து பேசுவோம். பூனை இந்த பக்கம் குதித்தால் நல்லது, அந்த பக்கம் குதித்து விட்டால் அந்த மக்கள் போய்விடுவார்கள். கடைசி லாஸ்ட் ஹோப், யூ ஆர் த லாஸ்ட் ஹோப் நான் சொல்லுகிறேன். ஆகவே உறுதியாக நின்று நீ போராடு. இந்த அண்ணாமலையெல்லாம் கடைசியில் சொன்னாலும் முதலில் சொன்னாலும் நமக்கு முக்கியமில்லை. வந்தோம் ஆட்டத்திற்கு, அதுதான் முக்கியம். இந்த காரியத்தில் வெல்வோம் என்று இருக்க வேண்டும். இந்த மக்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் விவசாயிகளாக, குடிமக்களாக அங்கே வாழ்வதற்கு என்ன செய்ய முடியுமோ உன்னுடைய சக்திக்கு உட்பட்டதை செய்ய வேண்டும். தவறான முடிவுகளுக்கு போகாதே. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயா.